குட்டியம்மா உன் பிள்ளை எப்படியோ கொஞ்சமாக ரிக்கவர் ஆகி வந்துட்டா நம்ம குட்டியம்மா மக பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் தெம்பு வந்துச்சு வர கூப்பிட்டுக்கிட்டே வரா ஒரு பிள்ளைய. இன்னைக்கு நம்ம பழைய கடாக்கெல்லாம் இருந்துச்சுல அதோட பழைய கதைகளை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு நண்பர் கமெண்ட்டில் கேட்டார். அதுக்காகவே எல்லா கடாக்களும் சொல்ல ஒரு சில கதை மட்டும் பிரித்து சொல்கிறேன், மீதியெல்லாம் தனித்தனியாக சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு யார் மேட்சலுக்கு வந்திருக்காங்கன்னா இந்த நம்ம குட்டியம்மா மக இன்னைக்கு மேட்சலுக்கு வந்திருக்கா. இந்த இருக்கா அவர் எங்கே இருக்கா சரி குட்டிய மகளே, காய்ச்சல்லேருந்து தப்பிச்சு வந்ததில் இவ்வளோ ஒருத்தி பாருங்க. அந்த மூக்குச்செல்லி அப்படியே காய்ச்சதாங்க ரொம்ப வாட்டி வதக்கிடுச்சு. மீதி யார் யார் வீட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிலுக்கு வீட்டில் இருக்கா, பெண் குயின் ரொம்ப இருக்கா. அது போக நம்ம பூச்சி மகளுக்கு நூறுத்திலுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. அப்படி மாறி மாறி வருதுங்க. கொஞ்சம் பரவாயில்ல நடக்கிறா மேயிரா. இந்த ஆக்டிவிட்டியில் இருக்கும்போதே இந்த புள்ள மேஞ்சான்னா சுறுசுறுப்பு வந்துடும். தாய்ப்பால் குடிக்கிறாங்க, அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் தெரிஞ்சு வந்துட்டா. இப்போ நம்ம பழைய கடாக்கள் கஷ்டமாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெரிய அமைச்சர் அவன் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அவனு நான் சண்டை போட்டதெல்லாம் பெரிய வாய்க்கா தாக்குற மாதிரி சண்டை போடுவோம். நல்லா ஜாலி பெருசுன்னு நல்லா எனக்கு தெரிஞ்சு அவெல்லாம் நல்லா ஆட்டுக்கு வச்ச கடை. நம்ம கச்சாவோட மகன் தான் அவன். இந்த இருக்க ஒரு கச்சா இவளோட மகன் தாங்க. மூத்த மகன் பொட்டா ஒரு பொட்டை குட்டி போட்டு அதுக்கப்புறம் ஒரு கடா குட்டி. அதுக்கு இப்போ கூட பாருங்கள் நம்ம அந்த கருப்பு கடை இருக்க ஒரு எங்கே இந்த வரனா அது இவளோட பிள்ளை தாங்க. எல்லாம் முக்கால்வாசி கடாலாம் வீட்டிலேருந்து எடுக்கிறது. ஏன்னா நல்லா தரமான சுத்த சேலங்கருப்பு. பெரிய அமைச்சருக்கு அவை சோடு பிறந்ததான் நம்ம சின்ன அமைச்சர். அது தெனாவட்டு பிள்ளை. அவை வந்ததும் தெரியுது போனது தெரியாது. இப்போ இருக்க நம்ம போதை எப்படி இருக்கான் அதே மாதிரி தாங்க இருக்க மேட்சருக்கு வரன்னு தெரியுது. அமைதியான அதே பியூர் ஒயிட்டாக இருப்பான். நல்லா இதாக என்ன தெரிஞ்சு நல்லா கிட்டத்தட்ட அவனும் 1 வருஷம் வரைக்கும் வளர்த்தேன். ரொம்ப அமைதியானவே நம்ம சின்ன அமைச்சர். ரொம்ப நல்லவே. எனக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டேன், செட்டப் பண்ணவே மாட்டான். அடுத்து நம்ம ஊமச்சியோட மகன் மூத்த மகன் நம்ம சூர்யா. அவனை பற்றி சொல்கிறதுனா அவன் பயவில் அவன் தான் ஃபஸ்ட்டு எனக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் ஏற்றி விட்டு அவன் தான் கரெக்டாக 2021 கடைசி இருக்கணும். 22 21 சரியாக தெரில. ஒரு 190 கிட்டே இருந்துச்சு. வீடியோ எடுத்துகிட்டு குட்டி போகிற வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் போட்டு திருமங்கலம் போயிட்டு சாயந்தரம் 3 மணிக்கு ஃபோன் எடுத்து பார்க்குறேன். தங்கின்னு 200 இருந்துச்சு. 200 கப்புறம் 300 போச்சு. இல்லை 100 சப்ஸ்கிரைப் ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஊமச்சி போட்ட குட்டி தான் சப்ஸ்கிரைப் சல்லுன்னு எடுத்துச்சு. அப்போ தான் நம்பிக்கை இருந்துச்சு. சரி எங்கிட்ட நம்ம சேனலுக்கு உசுறு இருக்குது அப்படின்னு அவன் தான் சூர்யா. அவனால் சேனல் கொஞ்சம் வளர்ந்துச்சு உண்மை சொல்லலாம். நம்ம ஊமச்சி வருஷத்துக்கு ஒரு குட்டி தான் போடுவா. ஒரு பிள்ளை போட்டு வருஷத்துக்கு ஒரு வளர்த்துட்டு அதை பிரிச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஓடி போயிடுவா. அப்புறம் திருப்பி ஆடு வெட்ட விளையாடுவா. ஏன்னா பிள்ளை ரொம்ப வளர்ப்பாங்க. இவ்வளோ நல்லா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் உயர்த்தி கொடுத்தா. அடுத்து யாருன்னா நம்ம மைக்கேல் மாட்டையன். என் நண்பன் மைக்கேல் சொல்லப்போனால் அவெல்லாம் செம்ம ஹைட்டுங்க. நல்லா பறக்கும், நல்லா நீட்டு போக்கு, பியூர் ஒயிட்டாக இருப்பியா, கொடியாடு கிராஸு. அவனெல்லாம் ஆட்டுக்கு வைக்காமல் விட்டுவிட்டேன். அவனை காயடிக்காமல் ஆட்டுக்கு வச்சுருந்தா இவனை மாதிரி பெரிய கடா வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஹைட்டு நல்லா நீட்டு போக்கு. அதுவும் கச்சாவோட மகன் தான். கச்சாவுக்கு பிறந்ததெல்லாம் நல்லா கடாலாம் சூப்பர் கடாவாக போடுவான். எனக்கு தெரிஞ்சு அவன்லாம் காயடிக்க அப்போ ஆடு அதிகமாக இல்லை. சரி எதுக்கு ஏற்கனவே ஒரு கடா இருக்குது, இன்னொரு கடா எதுக்குன்னு காயடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்க்குற செம்ம நீட்டு போ நல்லா ஹைட்டாக வளர்ந்தாக்கா விட்டுவிட்டேன். அவனை காயடிக்காமல் வச்சுருந்தேன். அடித்து சொல்கிறேன் இவனை ஹைட்டுக்கு கண்டிப்பாக வருவான். அந்த அளவுக்கு நல்லா வளர்த்தி. என் நண்பன் மைக்கிளை பற்றி சொல்ல போனால் அவன் ரொம்ப நல்லா அமைதியானுவேன். மைக்கேல் சொன்னனே கற்றுவியான். அதிலே தெரிஞ்சுக்கிறோம். நல்லா கூப்பிட்டனே கரெக்டாக வருவியா. சின்ன பிள்ளைல அது கருவாச்சி கண்ட மாதிரி மற்ற குட்டிகளோட ஜாலியாக விளையாடிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் கருவாச்சி முன்னாடி அதுக்கு முன்னாடி தான் பறித்தான். நல்லா ஜாலியாக செட்டு அவங்க இருக்கும்போதெல்லாம் மேட்சலுக்கு பஞ்சம் இல்லை. அடுத்து நம்ம திரிசாவோட அண்ணன் ரிக்கி பாண்டி. திரிசா அண்ணன் ரிக்கி பாண்டி தெரியுமா? ரிக்கி பாண்டி கூட தெரியுவா, மறந்துட்டேன். அவனை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வடக்கம்பட்டி ராமசாமி என்கிற ரிக்கி பாண்டி. ஏன்னா நம்ம பயவில் அந்தளவுக்கு ஆள் பார்க்க குண்டாக இருப்பான், கட்டையாக இருப்பான். கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வேறு லெவலில் கொம்பாக இருக்குங்க. நல்லா அதை விட முட்டை மாட்டேன் சாரி நல்லா அமைதியாக பார்த்தேன். கொம்பு தான் பார்க்க இருக்கும். ஆனால் அமைதியான ஒரு நல்ல ஆடு. நல்லா ஒரு போயர் கடாய் விழுந்துச்சு. தெனாவட்டு மகனாவே தெனாவட்டு அதில் பிறந்தது கட்டையாக போயிடுச்சு. பயவில் இருங்க தலைக்கு மேலே விமானம் போயிடுச்சு. ஏரோப்ளாங்கிற போய்க்கான். சவுண்டாக இருக்கும், கேட்காது வேறு நான் பேசுகிறது. நம்ம மைக்கேல் ரிக்கி பாண்டி எல்லாமே அவங்களாம் ஒரு சோடு. இவன் மட்டும் பெரிய அமைச்சர் சின்ன அமைச்சர் நம்ம சூர்யாலாம் அவங்களாம் அதுக்கு முந்தின சோடு வந்தவங்க. அவங்க இருக்கும்போது இந்த மாதிரிலாம் காஞ்சி போயில இல்லைங்க. இவங்கெல்லாம் பாருங்க காஞ்சி போயிருக்காங்க. அவங்க இருக்கும்போதெல்லாம் ஒன்றும் ஃபுல்லாக காஞ்சி பிள்ளை பஞ்சம் வரல. அப்படியே கம்மாக்குள்ளே மேட்சல் பிடி புள்ள பார்த்தீங்கன்னா பச்சை புசின்னு இருக்கும். நல்லா சுவிட்சர்லாந்து கணக்காக இருக்கும். வெறும் பசுமையாக இருக்கும். தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. கம்மாயில் தண்ணி கிடந்துக்கிட்டே இருந்துச்சு. நல்லா கோடையில் எங்கனையோ ஒரு இடத்துல பட்டு போயிருக்கும். அதை ராவு வாங்கி பச்சை புல்லாக திண்டு வெறுத்து போய் அப்படியே காஞ்ச புழு ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கும். அதுவும் மழை பெய்யாமல் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு 1 மாதம் தான் காய போட்டுச்சு எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் அந்த 1 மாதத்துல மேட்சை எங்கனே கிடச்சிக்க. அவங்க ஒரு ராசியில் பிறந்தவங்க நல்லா வளர்ந்தாங்க. நல்லா மேட்சை மழை பஞ்சம்ன்ற எல்லாமே இருந்தாங்க. இவங்க பயவனுக்கு என்ன நேரம் பிறந்தாங்களோ இருக்கிறதெல்லாம் வரவங்களுக்கெல்லாம் பஞ்சமாக தான் போச்சு. அதுக்கு நம்ம கருப்பேன் இவங்க வரலாம் கச்சா மகன் இதெல்லாம் நல்லா வரும்போது மேட்ச் கொஞ்சம் மேட்ச் அடிச்சு அதுக்கப்புறம் மேட்ச் எல்லாம் போச்சு. என்னடா கருப்பா இப்படி ஆகி போச்சு. அடா கருப்பா மழை மேட்ச் எல்லாம் மழை ரொம்ப இதாக போச்சு. அதுக்கு அவங்க இருக்கும்போது ராசி நீங்கள் ராசி இல்லாமல் போச்சு. வயலுக்கு மாரியாத்தாக்கு கூழ் ஊற்றுனா தாங்க மழை வரும் போலயா. சீக்கிரம் மாரியாத்தாக்கு கூழ் ஊற்றுங்கடா. கருப்பனுக்கு கிடாவெல்லாம் விட்டாங்க. ஆனால் அந்த மாரியாத்தால கூழ் தான் ஊற்ற மாட்டாங்க. ஊற்றுனா தான் மழை வரும். இல்லாட்டி இப்படியே போச்சுன்னா இந்த சித்திரை மழை வேட்டினா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது எங்கே ஆடியில் விழுந்துச்சு. அது வரைக்கும் நம்ம அது வரைக்கும் எங்கே தெரித்து ஆடு மரத்தில் காய்ச்சல் வந்துக்கு இருக்குது.
என்ன செய்ய போகிறது இந்த வரலாற்றிலே வராத மாதிரி அப்படி வந்துருக்கு நமக்கு. என்னமோ அம்னியாத்தா குருவியோட பேசிக்கிருக்கா நினைக்கிறாளா? எப்படி இருக்கா குருவியே, நல்லா இருக்கியா? அவன் நல்லா உன் மேலே என்ன பண்ணிக்கிருக்கு? அம்னியாத்தா உன் ஃப்ரெண்டாடி யாரு? அம்னியாத்தா போயிடுச்சு போ. இங்கே பாருங்க, இதையும் தீய வச்சு விட்டாங்க. ஏற்கனவே இது கொஞ்சம் பட்டு போய் தான் இருந்துச்சு. இருந்தாலும் மாடு திங்க ஆடு திங்காது, தீய வச்சு விட்டாங்க. ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கப்பா. இவங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக மழை வந்துடும் எப்படியா. நம்ம இப்படி தாண்டி நாங்கள் போய் என்னதான் செய்ய போகிறீங்க? ஒன்றும் இல்லை, கறிக்கட்டில் நடந்து என்ன செய்ய போகிறீங்க? திரும்புங்க, நல்ல உள்ளங்கள் இருக்க வரைக்கும் மழை கண்டிப்பாக பெய்யும். ஆனால் அப்படி ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு திரும்புடா, இப்படி போகமுடா கிருஷி. ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு தெனாவிட்டு திரும்பி போ. நேரெல்லாம் வேப்ப மரத்து போயிட்டாங்க, இன்னும் மேய்ஞ்சி தவிச்சு போயிட்ட மாதிரி. போய் நில்லுங்க, உங்களை என்ன செய்ய முடியும்? என்னங்கடா எப்படி நிற்கிறீங்க? இவங்க எல்லாம் அன்றைக்கி ஒரு வயக்காட்டில் மேய்ச்சம் பாரு அங்கே நினைக்கிறாங்க, அவங்க சத்தம் போடுறாங்க, அதில் மேய்க்க முடியாது, ஏன்னா மாடு வச்சிருக்காங்க, அந்த நினப்பில் இருக்காங்க. வேறு வழியிடா எங்கிட்டே மேய்கிடா. எப்படி வெயில் அடிக்காமல் இருக்குது, இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் என்னமோ இதாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் சும்மா ஏமாத்துது, வேற ஒன்றும் இல்லை. எங்கே சுற்றி போனால் கடைசியில் எங்கள் வயக்காடுக்காக வந்துட்டாங்க. இப்போதைக்கு 4 பழைய கடை ஒரு கதையை சொல்லிக்கிறேன், 4-5 பேர்த்து சொல்லிட்டு கிடைக்கிறேன். இன்னும் ஏற்பட்டு இருக்காங்க. இன்னும் குதிரை பாண்டி இருக்கியா, நம்ம சித்தப்பு அவைகள்லாம் இருக்காங்க. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஏன்னா ஒவ்வொன்றா சொல்லி மொத்தமாக சுருக்க விரும்பலை, எல்லாம் தனித்தனியாக சொல்லுவோம். அந்த சீரியஸை போய் தொடரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோனியா சரி ரைட்டு அவ்வளோ. நீ நல்லக்குள்ளே மேய், வெயில வந்துடாத, கருத்து போயிடுவா நீ பாட்டுக்கு. உள்ளே மேய், அந்த இருக்கா ஒரு ராசாத்திங்களா? கொஞ்ச நேரம் நின்று அப்படியே நிலக்குள்ளே மேய்ஞ்சிட்டு போவோம். ஒன்றும் டைம் இருக்குது, இன்னொரு 1/2 மணி நேரம் இருக்குது. வெயில் ஏறிச்சு அதுக்குள்ளே. ரோச்சி பழுனே போயிட்டாங்க. இந்த கண்ணு மையும் தெனாவிட்டு அந்த போயிடுச்சுங்க, ஓடியே போச்சுங்க அங்கே. சரி வாங்கடா பசங்களா போவோம். அவங்க எல்லாம் நெத்துக்கு அந்த பருத்தி காடு ஓடிட்டாங்க. அப்போ அதை போய் ஒன்று சேப்போம் விட்டா பருத்தியில் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு தான். சரி ரைட் பார்ப்போம். பாட்டுங்க அந்த ஓடிட்டாங்க. இவருக்கு என்ன பத்தில் விட்றாங்க இவரு? தெரியுதா இப்படி விட்றாங்க இவரு? ஓய் இங்கே ஒரு தெரிக்க பாரு. என்ன பத்தில் விட்ற?